தலைப்பு மே 4 அரியணை யாருக்கு என்பது. கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறோம். தமிழக மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முன்னணியில் களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்றிருக்கிறது. 5வது முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறது. தொடர்ச்சியாக 5 முறையும் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கிறது. 1.1% 4.5 லட்சம் வாக்குகளிலிருந்து இறுதியாக நடந்த தேர்தலில் 8.22%, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறது. இந்த வாக்குகளில் தமிழகத்தில் கட்டித்தட்டி போன பழமையான மழிந்த அரசியல் விடயங்கள் ஏதும் இல்லாமல் 36 லட்சம் வாக்குகளில் ஒரு வாக்குக்கு கூட நாம் தமிழர் கட்சி காசு கொடுத்து வாக்கை வாங்கியது இல்லை. 36 லட்சம் வாக்குகளும் எங்களுடைய கொள்கைக்காக, கோட்பாடுகளுக்காக விழுந்தது. இந்திய அரசியல் சூழலில் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் தொடர்ச்சியாக பல தேர்தலாக 50க்கு 50% பெண்களுக்கு நாம் சட்டமன்ற தேர்தலிலே இடம் கொடுத்திருக்கிறோம். அதை தாண்டி இருவரும் திராவிட அரசியல் கட்சிகளாலே தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த மக்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கிறது. அதை தாண்டி 3ஆம் பாலினமான மதிப்பிற்குரிய திருநங்கைகளுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கிறது. தமிழகம் தற்சமயம் தொடர்ச்சியான கடன் சுமை கிட்டத்தட்ட 10,63,000 கோடி கடன் வைத்திருக்கிறது. சாராய கலாச்சாரம் மிகுந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே சாராய பொருளாதாரமாக மாறிவிட்டது. அதை தாண்டி நீங்கள் பத்திரிகை செய்திகளை தினமும் படித்தால் ஒரு பாலியல் வன்புணர்வு இல்லாத ஒரு பத்திரிகை செய்தியை உங்களால் கடக்க முடியாது. ஒரு பத்திரிகை கடக்க முடியாது. கொள்ளை இல்லாமல் ஒரு பத்திரிகை செய்தியை உங்களால் கடக்க முடியாது. தமிழகத்தில் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு விட்டது. ஆக இதை மக்கள் எத்தனை காலத்திற்கு பொறுத்து கொண்டிருப்பார்கள்? தமிழகத்துடைய மக்கள் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களுடைய மனம் மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த புள்ளியில் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிற நாம் தமிழர் கட்சியோடு அவர்கள் இணைகிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நிகழ்த்தும். சட்டமன்றத்திற்குள்ளாக எங்களுடைய குரல்கள் ஒலிக்கத் தொடங்கும். தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். ஒரு புதிய கொள்கை கோட்டையாலும் ஒரு புதிய தத்துவம் தலைமையேற்கும். ஒரு புதிய அரசியல் மே 4 அரியணையில் ஏறும். அண்ணன் பிரசன்னா அவர்கள் பேசுவார்கள், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மாறாக அண்ணன் பிரசன்னா பேசுவதை தாண்டி திமுகவிற்காக அண்ணன் தனியரசு அவர்கள் பேசியிருக்கிறார். அவருடைய பெயர் தான் தனியரசு, ஆனால் எப்பொழுதும் கூட்டணியில் இருப்பார். என்னன்னா, அவர் ரொம்ப மோசமான ஒரு செய்தியை இந்த அவையில் பதிவு செய்ததாக நான் கருதுகிறேன். பாலியல் வல்லுறவுகளை, கற்பழிப்புகளை, பாலியல் வன்கொடுமைகளை ரொம்ப எளிமையாக நார்மலைஸ் பண்ணுறார். அவர் குற்றச்சம்பவங்களை, கொலைகளை, பாலியல் வல்லுறவுகளை ரொம்ப எளிமையாக அவர் நார்மலைஸ் பண்ணுறாரு. அனுதினமும் நாம் பத்திரிகை செய்திகள் படிக்கிறோம். அது எது ஒன்றும் உண்மைக்கு புறம்பானது அல்ல. அனுதினமும் ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் என்ன பெரிய சிக்கல் இருக்கிறது? மது, சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிறது. கஞ்சா புழக்கம் எப்போதும் இல்லாத அளவிலே தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது. நான் களத்திலே நிற்கிறவன், கிராமப்புறங்களிலே இருக்கிறவன், உறுதியாக எனக்கு தெரியும். ஒரு தெருவில் முக்கில் 3 பசங்க நின்றுக்கிட்டு கஞ்சா வடிச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா இரவு நேரங்கள் 6 மணிக்கு மேலே அந்த வழியாக பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை அழைத்து போவதற்கு எவ்வளோ பெரிய தயக்கம் காட்டுகிறார்கள், எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை இது ஏற்படுத்துகிறது என்று இந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்போ டாஸ்மாக் பற்றி பேசினார் அண்ணன், இந்த போதை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் 2025 டாஸ்மாகில் தமிழக அரசினுடைய ஆண்டு வருமானம், SOTR, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவின்யூ, தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 48,000 கோடி சாராயத்திலிருந்து வருகிறது. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு முதன்மையாக ஒரு சோர்ஸாக, ரெவின்யூ சோர்ஸாக இருப்பது டாஸ்மாக். இதை மறுக்க முடியாது. 38.7%, கிட்டத்தட்ட 100 ரூபாயில் 38.7%. சாராய பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம். இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய எல்லா திட்டங்களாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கிறது. 5,000 கொடுக்கிறது, 10,000 கொடுக்கிறது. திமுக 5,000 கொடுக்கிறதா? அதிமுக வந்தால் 10,000 கொடுக்கிறது. அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று. யார் மீது கருணை வரும்?
யார் மீது கருணை வரும்? கருணை யார் மீது வர வேண்டும்? யாசகம் பெறக்கூடியவன் மீது கருணை வர வேண்டும், அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற கொலை குற்றவாளி கருணைமணி செய்வானே அவன் மீது கருணை வர வேண்டும். இது மக்களுடைய தன்மானத்தை சீண்டுகிற சிக்கல். எதற்காக இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்போம் என்று சொல்கிறார்? அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டில் வரி அதிகமாக இருக்கிறது, திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வரி அதிகமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, இதற்காக கருணை தொகையாக கொடுப்போம் என்று சொல்கிறார். இது எதனால் நடந்துச்சு? நாட்டில் இந்த வரி உயர்வு எதனால் ஏற்பட்டது? ஏன் திமுக ஆட்சி காலத்தில் வரி உயர்வு ஏற்பட்டது என்றால், திமுக வாங்கி வைத்திருக்கிற கடன், அந்த கடனுக்கு கட்டுகிற வட்டி. இந்த கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள்? 10,63,000 கோடி கடன். கோல்டன் ரூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிரகாரம் மூலதன செலவாக குறைந்தபட்சம் 70% 80% அதில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மாறாக 40% கூட திமுக அரசாலே ஒழுங்காக பயன்படுத்தப்படவில்லை. மீதி இவர்கள் இந்த காசை வச்சு என்ன பண்றாங்க? மக்களுக்கு இது போல காசை கொடுத்து வாக்கு வாங்குவதற்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திலே வீழ்த்துகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. கேட்டால் வளர்ச்சி என்பார்கள். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? இந்த நாட்டிலே மதிப்பிற்குரியவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே டாஸ்மாகினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது, அதுதான் வளர்ச்சி. அது மட்டுமல்லாது இந்த சாராய தொழிற்சாலைகள் இருக்கிறது, இந்த டாஸ்மாக்கு சாராயத்தை அனுப்பக்கூடிய சாராய தொழிற்சாலைகள், இந்த சாராய தொழிற்சாலைகள் அனைத்தும் அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்கிறது. இந்த சாராய டாஸ்மாக்கை ஒட்டி பார் இருக்கிறது, மன்றங்கள் இருக்கிறது, இது அனைத்தும் திமுக அதிமுகவினுடைய கவுன்சிலர் இடத்திலே, அரசியல்வாதிகள் இடத்திலே இருக்கிறது. அண்ணன் கல்யாண சுந்தரம் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக சரியில்லை என்று சொல்லி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவை மீண்டும் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கடைசியாக 2019 பேசினார், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பேசினார். நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் தோற்று போனோம், சிறுபான்மையினருடைய வாக்கு எங்களுக்கு வராமல் போனது. இதை சொன்னவர் உங்களுடைய அமைச்சர் தான். ஆனால் மீண்டும் இதே பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய கேடுகளை தமிழ்நிலத்திற்கு செய்யக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்களை உள்ளே அழைத்து வருகிறார்கள். ஏன்னா நீங்களும் போக மாட்டீங்க, பாஜகவோடையும் சேரக்கூடாதுன்றீங்க, அவங்க என்னதானே பண்ணுவாங்க? இல்லை, நாங்கள் அவங்களோடு போவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. நாங்கள் ஆரம்பத்தில் கட்சி தொடங்கிய போதே அறிவித்தோம், தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி. இன்று வரை அந்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம். எங்களை கூட்டணிக்கு அழைக்காமல் இல்லை, எங்களுக்கு டிமாண்ட் இல்லாமல். அதனாலதான் சொல்றேன், கூப்பிட்டு பார்த்தாங்க நீங்களும் போல, அப்புறம் அவங்களோடையும் சேராதுன்றீங்க, அதையும் எடுத்து விடுறீங்க. இவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காகத்தான் கட்சி தொடங்கினோம். அவர்களோட போய் எப்படி சேர முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த கொள்கையில் அதிமுக ஒத்தி போகிறது? தமிழகத்திற்கான எந்த கொள்கை சரியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே? அது அல்லாது அரித்மெட்டிக் வேல்யூக்காக தான் நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தயவால் தான் தமிழ்நாட்டிற்குள்ளே ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு பாஜக நகர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் தாவேகாவினுடைய நண்பர்களுக்கு சொல்வேன், உண்மையிலேயே தாவேகாவினுடைய அரசியல் வரவை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாற்று என்று சொல்கிறார்கள், எந்த விதத்திலே அவர்கள் மாற்று? திமுக 1000 கொடுக்கிறது, அதிமுக 2000 கொடுக்கிறது, விஜய் வந்தார் 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்கிறார். இவர்கள் பெண்களுக்கு இலவசம், அவர்கள் ஆண்களுக்கு இலவசம், அவர் அனைவருக்கும் இலவசம். எந்த விதத்திலே மாற்று என்று தாவேக தன்னை கிளைம் பண்ணிக்க முடியும்? அதுதானே மிக முக்கியமான கேள்வி. அதுதானே மிக முக்கியமான. இதே மேடையில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், தாவேகாவினுடைய சார்பாக காமேஷ் என்ற ஒரு நண்பர் பேசினார். அவர் பேசுகிற போது முழுக்க இலவசங்களுக்கு எதிராக பேசினார், இலவசம் கூடாது என்று பேசினார். ஆனால் அவர் பேசிவிட்டு போன பிறகு மீண்டும் ஒரு மாதத்திலே இலவச திட்டங்களை அறிவிப்பது என்பது மேற்கொண்டு சீரழிந்திருக்கிற நாட்டை இன்னும் சீரழிக்கிற வேலைதான். ஆக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான உண்மையான அசலான மாற்றாக நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறது. உறுதியாக நாம் தமிழர் கட்சி எதிர்வரும் தேர்தலில் வெல்லும். நன்றி.